என்னடா எங்க கொண்டு வந்து இடிக்கிறீங்க? பிரேக் பிடிச்சா நான் ஏன்டா வந்து இடிக்கிறேன்? உட்றா உட்றா உட்றா. ஆமா, எங்கடா உங்க சைதே சத்யா? மேல தூங்குறாருண்ணே. அவன் என்னைக்கடா சுறுசுறுப்பா எந்திரிச்சு வேலையை பார்த்திருக்கான்? வாழ்க்கையில அவன் பார்க்காத ஒரே விஷயம் என்ன தெரியுமா? சூரிய உதயம் தான். அங்கங்கண்ணா போறீங்க? எனக்கு அர்ஜென்ட்டா 2000 ரூபாய் தேவைப்படுதுடா. அதான் சத்யா கிட்ட வாங்கலான்னு போறேன். ஏன் உங்ககிட்ட 4000 இருக்குதா? அதுக்கு இல்லண்ணே, மணி இப்ப 9 தான் ஆகுது. 11 மணிக்கு முன்னாடி எழுப்புனா அண்ணனுக்கு கோவம் உங்களுக்கே தெரியுமில்ல. இப்போ உனக்கு மணி 11 ஆகணும், அவ்வளவுதானே? இங்கே பார். என்னண்ணே உங்க வாட்சில மணி 11 ஆகுது. ரிப்பேரா? ரிப்பேர்லடா, ப்ரிப்பேர். தலைவன் எதுலயுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா தான் வருவேன். இப்ப பார். சத்யா சத்யா சத்யா, ஆடாடாடா, இங்க பாரு, ஒரு கோத்ரேஜ் பீரோவே கவுந்து கிடக்குது. இவனை எழுப்புறது ஒரு கூட்டத்தையே கலைக்கிற மாதிரி. சத்யா எந்திரி, மணி காலையில 11 ஆச்சு. என்ன இன்னும் தூக்கம்? எந்திரி, எந்திரிச்சு பல்லு விளக்கு. ஆமா, இங்க பாரு. ஏண்டா நீ டியூட்டிக்கு போல இங்க வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல சத்யா. போன வாரம் என்னோட பர்த்டே பார்ட்டி இங்க கொண்டாடினேன் இல்லையா? நீ கூட 17 பீர் அடிச்சியே. அதுல கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட்டா இருக்குது. நீ தான் வசூல் பண்ணனாச்சே. வசூல் பண்ணிடுவேன். இந்த ஹெல்மெட் மேட்டர் கூட கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஜனங்க சட்டத்தை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னப்பா பண்ண முடியும்? அதான் உங்ககிட்ட வந்தேன். ஒரு 2000 ரூபாய், ஜஸ்ட் 2000 கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருவேன். யாருக்கு தெரியும், கொடுத்தாலும் கொடுப்பேன். டேய் அம்மாவாசை, என்னப்பா இவ்வளவு வெயில அம்மாவாசை கூப்பிடுற? பணம் அவன்கிட்ட தான்டா இருக்கு. பணம் அவன்கிட்ட இருக்குடா. ஐயோ டேய் அம்மாவாசை, டேய் மேல வாடா. ஆபீஸ்ல கூப்பிடுறாங்க. பணம்லாம் இருக்குல்ல அவன்கிட்ட? குடு. இந்தாப்பா, இது உள்ளதான் பணம் இருக்கான். ஒன்லி 2000 தான். மிச்சமெல்லாம் நீயே வச்சுக்க. டேய் கிட்டத்துல வராதடா. ஆயில் படுதல இடியட். பேட் ஸ்மால். குடுப்பா. ஏண்டா இந்த 67 40 எவ்வளவு வந்துட்டாரா? 11 மணிக்கு தானே வரனாங்க. இப்ப மணி 9:30 தானே ஆகுது. இல்லப்பா, என்கிட்ட விட்டுப்பா. அடிக்காத. இங்க வாட்ச் ரிப்பேர்ப்பா. டாடி, மம்மி, ஐயோ முடியலையே. இந்த அடி அடிச்சுட்டு குழந்தை மாதிரி மறுபடியும் தூங்குறானேடா. இப்ப உனக்கு திருப்தியா? ஆமாண்ணே. போடா. அப்பா. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, முன்னாள் அமைச்சரும் தொழிலதிபருமான அண்ணன் டிவிஆர் அவர்கள் வடபழனியில் உள்ள காந்தி மார்க்கெட்டில் காந்தி சிலையை திறந்து வைக்க இருக்கிறார். அது சமயம் நீங்கள் அனைவரும் திரளாக என்னையா சொல்ற? ஆமா சார், செலவு இருக்கிற அன்னைக்கு மார்க்கெட்ல உங்களுக்கு கருப்பு கொடி ஆட்டத்தை முடிவு பண்ணிருக்காங்க சார். யோ, அது என்னோட ஃபேக்டரி. நான் நினைச்சா திறப்பேன், நினைச்சா மூடுவேன். அது என்னோட இஷ்டம். அதுக்காக 10 லட்ச ரூபா செலவு பண்ணி நான் காந்தி சிலை திறப்பேன். அது கருப்பு கொடி காட்ட வருவானுங்களா? இந்நேரம் நீங்க மந்திரியா இருந்திருந்தா எவனாவது கருப்பு கொடி சோப்பு கொடி தூக்கிட்டு வந்திருப்பானுங்களா? எல்லாம் என் தலையெழுத்து. நேத்து அரசியலுக்கு வந்தவன் பொண்டாட்டி எல்லாம் கார்ல ஆறுன்னு சுட்டு விட்டு கௌரவமா தெரியல. அறிவு கிட்டவள, அது ஆறுன்னு இல்ல, சைரன். ஆமா, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஜெயிக்கிற கட்சியா பார்த்து கூட்டணி செய்து பதவி பிடிக்க துப்பு இல்ல, பேச மாட்டீங்க பேச்சு. என்னடி பண்ண சொல்ற? இந்த கட்சி தான் ஜெயிக்கும், அந்த கட்சி தான் ஜெயிக்கணும், எல்லா பத்திரிக்கையும் மாத்தி மாத்தி கருத்து கணிப்பு எழுதுறானுங்க. அதை நம்பியெல்லாம் நான் கட்சி மாறினேன். குரங்கு மாதிரி மாறி மாறி தாவுனது தான் மிச்சம். நான் சேர்ந்த எந்த கட்சியும் உருப்படல. இப்ப அரசியல் அனாதையா வீட்டில் உட்காந்துருக்கேன். பழையபடி இமேஜை பில்டப் பண்ணலான்னு தான் காந்தி சிலை அது இதுன்னு செலவு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கும் வேட்டு வைக்கிறானுங்களா? முதலாளி, நான் உப்பு தண்ணியில் பழப்பு நடத்தினாலும் சாப்பிட்றதெல்லாம் உங்க உப்பு தான். இப்போ என்ன, நாளைக்கு சிலை திறக்கும் போது பிரச்சனை வரக்கூடாது, அவ்வளோதானே? அண்ணாச்சிக்கிட்ட மேட்டர் சொல்லிட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. நாளைக்கு பாருங்க. திறக்காதே திறக்காதே, திறந்திடு திறந்திடு. கருப்பு கொடி என்ன பிள்ளைமா இருக்கு? மலைக்கு போற வேட்டி உருட்டி வச்சியா? பெருசு, நீ பெருசா இருந்துட்டு சிறுசா கொடி பிடிக்கும் போது நான் சிறுசா இருந்துட்டு பெருசா கொடி பிடிச்சா என்ன தப்பு? என்ன புரியலையா? நீ பெருசா இருந்துட்டு ஒழிக ஒழிக எல்லாம் கிளம்பு கிளம்பு எல்லாம். ராமசாமி வாழ்க! அண்ணன் ராமசாமி வாழ்க! நானா இந்த தொழிலாளர்களுக்காக என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தருவேன். ஆனா தற்புகழ்ச்சிக்கு மட்டும் இந்த தன்மான சிங்கம் தலை வணங்க மாட்டான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்தா நேத்து கொடுத்த 50 ரூபா அட்வான்ஸ், இது பேலன்ஸ். நல்லா பண்ணினா மீதி 10,000 நைட்டுக்கு. அண்ணே, பணம் எல்லாம் ஒழுங்கா வந்துருச்சுல. வெறும் கோஷம் போட்டா மட்டும் பத்தாது. கல்ல விட்டு எரிஞ்சா 500 ரூபா, அந்த விபிஆர் மண்டே உடைச்சா 5000 எக்ஸ்ட்ரா. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா என்ன ராமசாமி எல்லாம் விவரமா சொல்லி கொடுறது இல்லையா? நீ என்ன சொல்றங்கிறது எனக்கே புரியலையேப்பா. புரிஞ்சு போச்சுடா. நீ பணத்தை வாங்கிட்டல? இப்ப கொடுத்தாரு வாங்க. என்ன தைரியம் தான் எங்களெல்லாம் நிறைய பேசிருப்ப. நம்பிக்கை துரோகி. யார பண்றீங்க? நீ யார் மேல அடிச்ச? டேய், என்ன அடிச்ச நீ? வேண்டாம், எங்கட்டியா காசு வாங்கிட்டு என்னையே கை நீட்டி அடிச்ச நீ? இங்க தான் நீ எய்ம் சும்மா பண்ண. ராமசாமி அடிச்சா என்ன திருப்பி அடிப்பியா? திருப்பி அடிச்சா என்ன பண்ணுவ? ஒதப்ப. ஏய், ராமசாமி அடிச்சு கொல்லுங்கடா. எப்பா நாச்சு ராமசாமி மேல கையை வச்சீங்க, பின்னி பொலி போட்டுருவேன். போங்கடா.
ராமசாமி எப்படி உன்னை காப்பாத்தின பாத்தியா? காப்பாத்தினியா? காலை வாரி விட்டேன்னு சொல்லியா? அவன் எவனும் என்ன அடிக்கல, சுத்தி சுத்தி அடிச்சது போல நீதான். சரி, ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன? ஒரு ஸ்மால் டவுட். நீ யாரு, எந்த ஊரு, ஏன் வந்த, எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் பண்ணேன்னு கடைசி வரைக்கும் உனக்கு தெரியலையா? ஆரம்பத்துல இருந்தே தெரியலையா? நீ எல்லாம் ஒரு யூனியன் போடா. எனக்கு வன்முறையில நம்பிக்கையே கிடையாது. இப்ப நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்க, எனக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட வந்தாங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டாங்க, கலைஞ்சு போயிட்டாங்க. இதெல்லாம் திரும்பவும் நான் அரசியல்ல தலையெடுத்துடணும்னு பயப்படுற என் எதிரிக பண்ற வேலை. ஆனா அதை பத்தி நான் கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா என் மனசுல எப்பவும் காந்தி தான் இருக்காரு. இந்தாடா சத்யா, வச்சுக்க. வரண்ணாச்சே. எஸ்கே வட்டாடா. வணக்கம் நாச்சே. என்ன நாச்சே, 5000 ரூபாய் பெறாத வேலைக்கு 20000 ரூபாய் கொடுக்குறீங்க? அனுபவிட்ட விடுறா. இசக்கே, நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் தாதா தான் ஆக முடியுமே தவிர தாத்தா ஆக முடியாது. ஏன் தெரியுமா? ஆயுசு கம்மி. ஒண்ணு போலீஸ்காரன் போட்டு தள்ளுவான், இல்ல நமக்கு பிடிக்காதும் போட்டு தள்ளுவான். இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கட்டுமே. அழாதம்மா, காசை கொடுத்தா தானே கேஸ் நகரும். இப்பதானே காசை கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன உதயமூர்த்தி சார், வண்டி ஏகமா சவுண்ட் விடுது. சின்ன ரிப்பேரு, சாயந்தரமா மெக்கானிக் ஷெட்ல விடலான்னு இருக்கேன். உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்க தினம் ஒரு ஃபாரின் கார்ல வந்து இறங்கலாம். அதை விட்டு பொதுநல வழக்குன்னு ஒரு பைசா பெறாத கேஸெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்து இறங்குறீங்களே சார். சார், இந்த வண்டி என் வேர்வையில வாங்கினது, கட்சிக்காரங்களுடைய கண்ணீரிலோ சாபத்திலேயோ வாங்கினது இல்ல. அது அப்படித்தான் இருக்கும். ஐ எம் சாரி சார். வாழ்க வளமுடன். யுவர் ஆனர், முதல் நாள் என்கிற இவரு கட்டடம் கட்டுறதுக்காக கார்பரேஷன்ல பர்மிஷன் வாங்கும் போது 4 மாடி தான் கட்டுவேன்னு எழுதி கொடுத்துருக்காரு. அந்த மண்ணோட தன்மையை பொறுத்த வரைக்கும் 4 மாடிக்கு மேல கட்டினா அந்த கட்டடம் எப்ப வேணாலும் இடிஞ்சு விடலாம். ஆனா இவர் ரூல்ஸை எதையும் ஃபாலோ பண்ணாம அந்த இடத்துல 6 மாடி கட்டியிருக்காரு. கார்பரேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி கட்டப்பட்ட அந்த 2 மாடியை உடனடியா இடிக்கிறதுக்கு உத்தரவிடணும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இன்ஜினியர் சார், அரை அடி உயரமா இருக்கிற மாதிரி இருக்க, டேப் வச்சு அளந்து பாத்துருவோமா? யோ, அந்த அரை அடியை சேர்த்துடியா, ஏன் வேலைக்கு உழ வச்சிட போற? ஓகே சார். தேங்க்யூ. சேட்டு, சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதை மீறி யாரும் எதையும் செய்யக்கூடாது. மனித உரிமை கமிஷன்ல கேஸ் போடு. சேட்டு மூஞ்சில காரி துப்பிட்டான். நான் அந்த கேஸ் வந்து அங்கே பார்த்துடுறேன். வாழ்க வளமுடன். கத்தாதீங்கம்மா. என்னங்க கலாட்டா, என்னங்க கலாட்டா? தள்ளு தள்ளு தள்ளு. ஏய், என்னடா அம்மாவாசை, என்ன இங்க நிக்கிற? ஆக்சிடென்ட்டாடா? ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணு இல்லண்ணே. நேத்து நைட் பார்க்கு இந்த ஓட்ட வண்டி எடுத்துட்டு போய் 2 பேரும் தண்ணி அடிச்சோம். வர்ற வழியில கார் ரிப்பேர் ஆயி போச்சு. அண்ணன் பிளாட் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது புரியல. தூங்குனா என்னடா, பொதுமக்கள் டிஸ்டர்ப் ஆகுறாங்கல்ல. சத்யாவை எழுப்ப வேண்டியதானே? டேய் சத்யா, ஏன்டா மணி 10 தானே ஆகுது. நல்ல வேலைடா காஷன் பண்ண. இதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னென்ன வழி? நோ வழி. போங்க போங்க, இந்த பக்கம் வழி கிடையாது. எல்லாரும் யூ டர்ன் எடுங்க, போங்க. உன்னை தான்டா சார் மேட்ரு. வண்டி ஏன் திரும்பி போக சொல்றீங்க? அந்த பக்கம் ஒரு கொடும்பாவி எரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டோ எரிக்க போறாங்க. நிக்க போறியா? போயா போ. அம்மா, ஏன் சார் டிராபிக் எல்லாம் திருப்பி விட்டுட்டு இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தா எனக்கு ப்ராப்ளம். இப்போதைக்கு இதோ இருக்கான் பாருங்க, இவன் தான் ப்ராப்ளம். இவனா தூங்கி எந்திரிச்சு காரை ஓட்டிட்டு போற வரைக்கும் இந்த பக்கம் நோ வே, யூ கோ அவே. மிஸ்டர், டிராபிக்கை கிளியர் பண்றதா உங்க வேலை. ஓ, ரூல்ஸ் பேசுறீங்களா? போலீஸ் கிட்டே சட்டமா சார்? முதல்ல உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்குதா? இந்த வண்டிக்கு ஆர்சி புக் இருக்குதா? இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணிருக்கீங்களா? இந்த 3 கேஸ்ல ஏதாவது ஒண்ணுல போட்டு உங்க ஃபியூஸ புடுங்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்காமா? ஓ, அமௌண்டா பொதுவா வாங்குறது தான் பப்ளிக் பிளேஸ் ஆகி போச்சு. இங்க தான் தெரியாத ஆளா இருக்காரு. ஓ, அவனை எழுப்ப போறீங்களா? குடுப்பான், நல்லா வாங்குடி. சார்,
வீடியோ எடுக்கிறீங்களா சார்? உங்க கண்ணாடி, தோல்ல தூங்குற பையி, ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டர், இத பாக்கும்போதே எனக்கு தெரியும் சார் நீங்க சினிமா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான். சார் ஹீரோவுக்கு ஆள் தேடுறீங்களா சார்? அவன் பார்க்கதான் சார் ஹீரோ மாதிரி இருப்பான். நான் தான் ஹீரோ மாதிரி நல்லா டயலாக் பேசுவேன் சார். சார் கேமரா இப்படி திருப்புங்க சார், இப்படி திருப்புங்க சார். நடிச்சு காட்டட்டுமா? வரி, வட்டி, திரை, கிஸ்தி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் வரி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? அல்லது நீர் பாய்ச்சி நெடுவேல் தான் நிறைய கண்டாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? மாமனா மச்சானா மானம் கெட்டவனே தூ. மனவர சொல்றேன் சார், எல்லாம் உன்னாலதான். நான் தான் தூங்குன, நீ அப்படி பேசுன? ஜோடி நம்பர் 1 ஆள் எடுக்கிறாங்களோன்னு வீரவசனம் பேசிட்டேன். கடைசியில் இப்ப ஜோடி அணிக்க வச்சிட்டாங்க. வெளியே வா மவனை வச்சிருவோம். என் தாய் அன்பின் பிறப்பிடம். யுவர் ஆனர், பப்ளிக் பிளேஸ்ல இன்டீசென்டா நடந்துகிட்டவங்க 2 பேரையும் கடுமையா தண்டிக்கணும். சோ ஈபிகோ செக்ஷன். நிறுத்துங்க. எதுக்கு ஈபிகோ செக்ஷன்லாம் போட்டு இம்சப்படுத்துறீங்க? பழக்கம் போல 15 நாள் உள்ள இருக்கணும், அவ்வளவுதானே? ஜட்ஜியா சீக்கிரம் தீர்ப்பை சொல்லுங்க. பல கேஸ் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஏய் என்னையா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஜட்ஜிக்கே ஆர்டர் போடுற? சும்மா இரு. இந்த கோடு உனக்கு தான் பூசு, எனக்கு ரொம்ப பழசு தெரியுமில்ல. ஐயா நீங்க சொல்லுங்க. அப்ப ஜெயிலுக்கு போறதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல? ஐயா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வர பாதி பேர் ஜெயில தானே இருக்கிறானுங்க. இதுல ஜெயில வர புழலுக்கு மாத்திட்டாங்களா? நல்ல காத்தோட்டமா இருக்கான். சிக்கன் வேற வாரத்துக்கு ஒரு தடவை போடுறாங்களா? இதுல வருத்தம் வர்றதுக்கு என்னங்கயா இருக்கு? ஐயா இவனுக்கு வேணா வருத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பயங்கர வருத்தமா இருக்குதுங்கய்யா. இவன் என் நண்பன் தான், ஆனா பொறுக்கி வேற போலீஸ் வேறன்ற நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அதனால தீர்ப்பு எழுதும் போது தனித்தனியா தான் எழுதணும். ஆமா சொல்லிவிட்டேன். ஓஹோ, எனக்கே ஆர்டர் போடுறியா நீ? ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. என்னப்பா வாயை திறந்தாலே வம்பா இருந்தப்பா. பொதுமக்களுக்கு இடையூறு தரும் வகையில் நடந்து கொண்டதால் சைதை சத்யாவும் அவருக்கு துணையாக இருந்த போக்குவரத்து காவலர் கந்தசாமியும் 15 நாட்கள் மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். காந்தி மியூசியமா? ஜெயிலுக்கு அனுப்புறது திருந்தறதுக்காகத்தான், டைம் பாஸ் பண்றதுக்காக இல்ல. உங்களுக்கெல்லாம் காந்தி மியூசியம் தான் சரிப்பட்டு வரும். ஏன் சத்யா, காந்தி மியூசியம் ஜெயில காட்டிலும் பயங்கரமானதா இருக்குமோ? எப்படி இருந்தா நமக்கு என்ன? 10 ஜெயிலரு 100 போலீஸ ஜெயில சமாளிச்சவன்டா நானு. அங்க எவன் நம்மள என்ன பண்ண முடியும்? டேய் கவர்மெண்ட் செலவுல மதுரைக்கு அனுப்புறாங்க, ஜாலியா 5 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். நன்றி ஐயா. காந்தி மியூசியம் வந்து ஏதோ பாழடைஞ்ச பழைய பில்டிங் நினைச்சேன். 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்க. அனுபவி ராஜா அனுபவி.